ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஏன் காலையில சீக்கிரமே எந்திக்க மாட்டோம், ஒரு 2-3 டேஸ்க்கு சீக்கிரம் எந்திக்கலாம்னு பிளான் பண்ணேன். நான் நினைச்சதை விட ஒரு கண்டினியூஸா 8 டேஸ்க்கு நான் சீக்கிரம் எந்திரிச்சேன். ஃபர்ஸ்ட் டே கரெக்டா 5 o'clock எந்திரிச்சேன், செகண்ட் டே 6 o'clock எந்திரிச்சேன், அப்புறம் 5-6 அப்படியே மாறி மாறி பட் எப்படியும் நான் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். இதனால எனக்குள்ள என்ன மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நைட்டு சீக்கிரம் தூக்கம் வந்துச்சு. செகண்ட் விஷயம் எந்திரிச்சோன்னு எந்த ஒரு பதட்டம் இல்லாம இருந்துச்சு, ஏன்னா எனக்கு நிறைய டைம் இருக்கு. தேர்ட் விஷயம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம இருந்தேன். ஃபோர்த் விஷயம் காலையில என் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஃபிஃப்த் விஷயம், இதுதான் முக்கியமான விஷயம், காலையில யோகா பண்றேன். 5 விஷயமுமே நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நடந்துச்சு. இப்போ என்னன்னா மெயின் பிக்சருக்கு வரேன். நீங்களும் என்ன மாதிரி காலையில எந்திரிக்க கஷ்டப்படுறீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றீங்க, ஒர்க் அவுட் இல்ல, ஒரு ஐடியாவே இல்லாம காலையில எந்திரிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? ஹியர் வி கோ. 21 days ஆஃப் காலையில் எழுதல் சீரீஸ் நான் போட போறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். அப்புறம் என்ன, டே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா?